இன்றைக்கி நம்ம ரேமோட கேஷ் மெமரி எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாஸ்க் பாரில் போய் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பர்ஃபார்மன்ஸ் டேப் போய்க்கோங்க. எவ்வளோ கேஷ் ஆகிருக்குன்னு தெரியும். $10 GB கிட்டத்தட்ட ஆயிருக்கு. இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு க்ரோமில் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மைக்ரோசாஃப்டோடது, அதனால் எந்த இது பிரச்சனையும் வராது. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு Download complete. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. வென்றார் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரேம் மேப்னு ஒரு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. அக்ரி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் ஆகும் லோடாக. ஓப்பன் பண்ணிக்கோங்க டாஸ்க் மேனேஜரை. எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எம்டியை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாண்ட் பை லிஸ்ட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கேஷான மெமரியெல்லாம் கிளியர் ஆகிடும். இப்போ 700 MBக்கு வந்துருச்சு பாருங்கள், 10 GBலேருந்து. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.